இன்னும் நகை எடுக்க போறேன்னுட்டு இந்த நகை தூக்கி வந்துட்டேன். ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது நாங்கள் உங்கள் மனோபிரபா லைஃப் ஜர்னி வித் சாய்மா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷாப்பிங் போக போகிறேன். அந்த ஷாப் எதுக்கு போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. 2 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்னுடைய அம்மா, என்னை பெத்த தாய். இன்னொன்று என்னுடைய ஹஸ்பண்ட் மக்குமா, என் தாரம். ஸோ அவனுக்கும் அம்மாவுக்கும் தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன், என்ன வாங்க போகிறேன், எல்லாமே மோஸ்ட்லி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நானும் பட்டும் தான் வந்து ஷாப்பிங்க்கு போயிருந்தோம். இதில் மற்ற யாரையும் கூட்டிகிட்டு போகல. ஏன்னா எப்பயுமே நான் அம்மா இல்லை பிரபாவை கூட்டிகிட்டு போவேன். ஸோ இந்த டைம் கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல, சர்ப்ரைஸே அவங்களுக்கு தான். ஸோ அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும் கிளம்பிட்டோம். அண்ட் நான் போனது வந்து ஜுவல்லரி ஷாப் தான். ஜுவல்லரி ஷாப்னா ஜுவல்லரி எடுக்க தானே போயிருப்பேன். ஸோ ஆனால் அது என்ன ஜுவல்லரி, என்ன யாருக்கு என்னென்ன வாங்குறேன்றதை நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேபி இதிலே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கடைசியாக பார்க்கலாம். ஃபைனலாக ஷாப்பிங் முடித்து வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் வந்து 2 பேருக்கு வந்து ஆக்சுவலி சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். சர்ப்ரைஸ் மீன்ஸ் இது வந்து ரொம்ப எமோஷ்னல். மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ வேறு எது எடுக்கிறேன். மற்றவங்களுக்கு எப்படின்றது வந்து எனக்கு உண்மையாக தெரியல. நான் ஸ்டாண்டு போட்டு பேசுகிறேன், வெயிட் பண்ணுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரியே இது மற்றவங்களுக்குலாம் வந்து எமோஷ்னலாக இருக்குமா இல்லை இருக்காதான்றதுலாம் எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் டே நைட் தூங்கும் போதும் நான் இதை யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த 2 விஷயம் வந்து எப்படியாவது நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் வந்து ஒர்க்கிங் உமன் கிடையாது, நான் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ நான் இது பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கே ஹோப் இல்லை. பட் ஆனால் ஒரு ஓரத்தில் ஹோப் இருந்துச்சு. என் தாத்தா வந்து அடிக்கடி சொல்வார், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ரூபாயா சேர்த்து வச்சா அது 10 ரூபாய் ஆகும், 10 ரூபாயா சேர்த்தா அது 100 ரூபாவா ஆகும், 100 ரூபாய் சேர்த்தா அது 1000. ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சோம்னா கண்டிப்பாக அது ஒரு எப்படி சொல்கிறது, சிங்கிளாக இல்லாமல் அது ஒரு பல்காக வரும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இன்னைக்கு வந்து இது வந்து நேற்று முடிவு பண்ணி இன்னைக்கு பண்ண கதைலாம் கிடையவே கிடையாது. இது வந்து பல வருஷமாக நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி என்னால் இதை பண்ண முடிஞ்சிருக்குன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நான் இன்னைக்கு நைட்டு தூங்குவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என் அம்மா கிட்ட வந்து இந்த விஷயத்த காமிச்சிடலாம். உங்களுக்கே ஆக்சுவலி தெரியாது நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிரபாவுக்கு ஆக்சுவலி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் மேபி, நான் இதுதான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கள் அம்மாவுக்கு என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லலை. அண்ட் இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமா வெக்கமா இருக்கும் தான். இது இல்லாமல் இருந்தால் இருக்கும் தான். ஸோ அதனால நானே கூட என்ன நினச்சேன்னா, இது வீடியோவில் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம், வாங்கி கொடுக்குறோன்னா அது தனியாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. பட் இதை உடைக்கலாம், இப்படி நினைக்கிறத உடைக்கலாம். ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்ன்றது அது இருக்கும் தான். ஸோ நான் என்ன வாங்கியிருக்கேன்றதை ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஒரு நிமிஷம். ஸோ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ நான் கிட்ட காமிக்கிறேன். ஸோ நான் இதுதான் வாங்கியிருக்கேன். இது எங்கள் அம்மாட்ட காமிச்சு அவங்களோட எக்ஸ்பிரஷனை வந்து நான் அவங்கக்கிட்ட வந்து காட்டுறேன். அண்ட் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2022 செப்டம்பர், எனக்கு நல்லா தெரியும் செப்டம்பர், எங்கள் அண்ணனுடைய மேரேஜ். ஸோ மேரேஜ்னாலே தெரியும் எவ்வளோ கடன் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட்ஸ்குள்ளே போயிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு பாப்பா பிறந்திருந்தா, அவளுக்கு நகை செய்யணும் அண்ட் இது அது சொல்லிட்டு பெரிய இதில் இருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து இந்த பொருள் போயிடுச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சும்மா ஒரு இதுக்காக கூட அவங்க எங்ககிட்ட இது கேட்டதே கிடையாது. ஸோ அதுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இப்போ அவங்ககிட்ட அதை காட்டலாம். அவங்களோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதான் எனக்கு தெரிஞ்ச அவங்க ஓவராலாக வந்து ஊலாம் பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஈவன் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. ஏன்னா நகைன்றதே வந்து ஆடம்பரத்துக்கு கிடையாது, நம்மளுக்கு வந்து கஷ்டம் வரும்போது எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்குன்னு இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அதனால பட் காமிக்கலாம் என்ன எக்ஸ்பிரஷன் வருதுன்றத பார்க்கணும்ல. ஸோ அவங்களை கூட்டிகிட்டு வரேங்க. மா இங்க வாயா, இங்க வா, இங்க வா ஒரு நிமிஷம். அவங்க ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்க கூப்பிடுறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது தெரியாது அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தது. மா வாமா, இங்க ஆயா கூட்டு வரட்டும், தெரியுதா? இங்க வா. இங்க வந்து என்ன பண்ண போறாங்க? அன்னைக்கு தான் இந்த சேலை கட்டினாங்க, மறுபடியும் இந்த சேலை கட்டினாங்க. வா, வீடியோலாம் ஒண்ணு எடுக்கல. என்ன பண்றோம் என்ன பண்றேன்னு என்ன கேட்டேன். கண்ணை மூடு, கண்ணை மூடு, கட்டு கண்ணை மூடு.
அப்படியே கண்ணை மூடிட்டே இரு. இங்க ஃப்ரேம்ல இருக்கவான்னு பார்த்துட்டு வரேன். கண்ணை தர. என்ன இது போய் எடுத்து லூசே. இதுதான் போயிட்டு இன்னும் நகை எடுக்க போறேன்னுட்டு இந்த நகை தூக்குங்க. இது எவ்வளவு கால் பண்ணா? ஆச்சுக்குன்னா வேலை இல்லை. வேணுமா இது உனக்கு? அப்படியே வச்சுக்க. வச்சு என்ன பண்ணலாம்? என்ன சொல்லிட்டு போயிட்டு சிரிச்சு நிக்கிற? என்ன நான் என்ன சொல்லுது அவங்ககிட்ட? என்கிட்ட சொல்லாத. நான் சொன்னேன்ல இவ்வளவுதான் ரியாக்ஷன். எனக்கு தான் ஆக்சுவலி இந்த தாடெல்லாம் வலிக்குது சிரிச்சு. நான் என்ன நினைச்சு கூட பாக்கல நீ எத்தனை வந்து கொடுப்பேன்னு. நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேன். நானு என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னன்னு சொல்லியிருப்பேன்? வேணான்னு சொல்லியிருப்பேன் நானு. எதுக்கு இல்லாத கஷ்டத்துல இது எத்தனை எடுத்துக்கும் போது எடுத்துக்க போறேன்னு நீ எத்தனை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? இது சந்தோஷம் தான், நல்ல விஷயம் தான். அது எங்கள் அம்மாவுடைய வந்து எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவ்வளோதான். எக்ஸ்ப்ரெஷனை தாண்டி அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நிறைய இருக்குது. பட் என்னதான் வந்து அவங்க எப்படி சொல்கிறது, அவங்களாம் வந்து அதை வாங்கியிருந்தாங்கன்னா அதை ஹாப்பியாக என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ நான் வாங்கி கொடுத்ததுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, லைக் நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், லைக் அவங்க பொண்ணே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, ஸோ அவள் எதுக்கே எடுத்து தரணும், இப்போ நம்ம இதை அக்செப்ட் பண்ணாலும் அவளுக்கு தானே பேர்டன் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு ஹாப்பி. என் அம்மாவுக்கு வந்து அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் இப்போ வாங்கி கொடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாப்பி. பட் அவங்களுக்கு வந்து அது ஹாப்பி இல்லை அப்படின்னா இல்லை, ஹாப்பி தான் அவங்களுக்கு. பட் வந்து இவ்வளோ காசு போட்டு அது வாங்கி நீ எனக்கு கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். ஸோ உங்கள் வீட்லேயும் உங்கள் அம்மா வந்து நகையை வந்து ஒரு ஆடம்பரமாக இல்லாமல் அத்தியாவசியத்துக்கு தேவைன்னும் போது அடகு வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்கள் வீட்லேயும் உங்களுடைய அம்மாவுக்கு நீங்கள் என்னதான், எங்கள் அம்மாவுக்கு வந்து சின்ன ஒரு விஷயம் வாங்கி கொடுத்தாலுமே அவங்க ஹாப்பியாக ஆகுவாங்க. பட் இது வந்து ஏன் ஹாப்பியாக ஆகலை அப்படின்னா மெயினாக வந்து மெயினாக வந்து என்னென்னா, எதுக்கு இப்போ இவ்வளோ காசு போட்டு இது எதுக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது வந்து சொல்லணும்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.